அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெக்ஸி ரெமெடி. மலர் மருத்துவத்தில் 38 வகையான மலர் மருந்துகள் இருக்குது. அதில் ரெக்ஸி ரெமெடி அப்படிங்கிறது தான் உயிர் காக்கும் மருந்து. அனைத்து விதமான வலி வேதனை எல்லாத்துக்குமே ஒரு உடனடி தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் அது ரெக்ஸி ரெமெடியால் தான் முடியும். அது 5 மருந்துகளின் கலவையாக இருக்குங்க. 5 மருந்துகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்டார் ஆஃப் பெத்லகேம், செரிப்ளம், இம்பேசன்ஸ், ராக்ரோஸ், கிளெமெடிஸ் இப்படின்னு சொல்லக்கூடிய 5 வகையான மருந்துகளின் கலவை தான் ரெக்ஸி ரெமெடி அப்படிங்கிற பேரில் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை வந்து பஞ்சபூதங்களாக தான் பார்க்குறேன். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஐம்பூதங்கள் தான் நம்ம உடம்பையே இயக்குறாங்க. இந்த வெளியிலையும் இருக்காங்க. அண்டமும் பிண்டமும் 5 பின்னப்பட்டது தான். அந்த மாதிரி தான் பிரபஞ்ச ஆற்றலோடு தான் அவர் ஒரு தெய்வமாக தான் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது என்னுடையது. எல்லாரும் அதை அப்படி தான் ஒத்துக்கிறாங்க. எட்வர்ட் பேட்ச் அவர்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைச்ச அருமையான ஒரு வழிகாட்டி, ஒரு பொக்கிஷம். அவருடைய வழிகாட்டல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அந்த வகையில் ரெக்ஸி ரெமெடி அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதர்களுக்கு மட்டும் அல்லாது விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. காய்க்காத மரத்தை காய்க்க வைக்கிறதுக்கு ரெக்ஸி ரெமெடி தேவையாக இருக்குது. பூக்காத பூக்களையும் பூக்க வைக்கும் இந்த ரெக்ஸி ரெமெடி. மனிதர்களோட அனைத்து விதமான கோபமாகட்டும், தன்னுடைய கஷ்டங்களாகட்டும், வலி வேதனை, ஆக்சிடெண்ட்டு, முடிவெடுக்காத தன்மை, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுக்கும் வேறு எந்த மருந்தும் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரலைனாலும் இந்த ரெக்ஸி ரெமெடி நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்து அதை பயன்படுத்தினா அது சரியான தீர்வை நம்மளுக்கு கொடுக்குங்க. இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மலர் மருத்துவத்திலேயேவும் நோய் நிவாரணி, வலி வேதனை நிவாரணி அப்படின்னு சொன்னால் முதன்மையானதாக இதை நம்ம வந்து சொல்லலாங்க. மன உடல் அதிர்ச்சி அடையக்கூடிய தன்மைக்கு வந்து ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதே நேரத்தில் செரிப்பழம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதிகமான வலி எரிச்சல், இதுக்கு நம்மளுக்கு ஒரு தாங்க முடியாத உச்சக்கட்டத்தை அடையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அதுக்கான ஒரு தீர்வாக வந்து செரிப்பழம் அமையும். அதுக்கப்புறம் இம்பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய நிலையே கொள்ளாமல் ரொம்ப துடிப்பாக முடியல ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக படபடன்னு பண்ணக்கூடிய தன்மை. நிலை கொள்ளாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் முடிக்க முடியாது. ஆனால் அதுக்கு 1000 வார்த்தைகள் இருந்தாலும் பதட்டம், படபடப்பு, நிலை கொள்ளாமை இதெல்லாமே சேர்ந்து தான் இம்பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ராக்ரோஸ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பேரச்சம், அது திகில் அடைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ராக்ரோஸை அதிகப்படியான இரத்தப்போக்கு இருந்தாலும் ரொம்ப திகில் அடைஞ்சிருந்தாலும் உன்னை பார்த்த உடனே ஷாக் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் ராக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிளெமெடிஸ் அப்படின்னு சொல்கிறது சுய நினைவை இழந்து போகிறது, கோமா ஸ்டேஜுக்கு போகிறது, மயக்கம், அதுதான் நம்மளுக்கு வந்து கிளெமெடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. இது வந்து அதாவது ரெக்ஸி ரெமெடிக்கு ஏன் தேர்வு பண்ணாங்க, அது எப்படி குணமாக்குது, எந்த மாதிரியான வழிபாடு, இதோட குணத்தன்மைகள், நோய்க்கான குணத்தன்மைகளை தான் நான் ரெக்ஸி ரெமெடியில் சொல்லியிருக்கேன். இது ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாறுபடும் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம முதல்ல எனக்கு என்னுடைய ஆசிரியர், என்னுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபா மேடம் எங்களுக்கு ரெக்ஸி ரெமெடியிலேருந்து தான் ஆரம்பித்தாங்க. அதனால தான் நானும் இந்த ரெக்ஸி ரெமெடி விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா அற்புதமான ஒரு உயிர் காக்கும் மருந்தாக இருக்கிறாங்க. நானே நிறைய என்னுடைய பதிவுகளில் போட்டிருப்பேன். ரொம்ப தூரத்துலேருந்து கீழே விழுந்த என்னுடைய பூனையை காப்பாற்ற முடிஞ்சு, மேலே தென்னை மரத்துலேருந்து கீழே வந்த பூனையை காப்பாற்ற முடிஞ்சு, என்னுடைய தென்னை மரம் அந்த பூக்கள் செடி கொடிகளுக்கெல்லாம் நான் ரெக்ஸி ரெமெடி தெளிப்பேன். விவசாயம் சார்ந்த நிலங்களுக்கும் ரெக்ஸி ரெமெடி உதவியாக இருக்கும். விவசாயத்துக்கெல்லாம் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பதிலாக ரெக்ஸி ரெமெடியை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரி தன்மைகளில் ரெக்ஸி ரெமெடி ரொம்ப 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 உதவியாக இருக்கும். எல்லா டைங்களிலும் நம்மளுக்கு தேவையானதாக இருக்குது. கண் வலி, காது வலி அப்படின்னு சொல்லி எங்கே வலி இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம், மற்றவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். வலி வேதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு கடவுள் கொடுத்த அருமையான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாங்க.
சரி, ஓகே. அடுத்தடுத்த 38 மருந்துகளும் உங்களுக்கு தெளிவாக அதோட குணங்களும், அதோட நோய் தீர்க்கும் தன்மையும் உங்களுக்கு லைனாக வரும். நன்றி, வணக்கம்.